ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம தந்தி ஒன் சேனலில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கிற சூரக்கோட்டை இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கோயிலில் அம்மன் சிலையில் இருக்கிற நகையை கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கும்பல் வராங்க. அப்போ அதே கோயிலில் ஒரு காதல் ஜோடி தஞ்சம் அடைகிறாங்க. அது கொள்ளை கும்பல் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அந்த பெண்ணை கற்பழிச்சுட்டு அந்த ஆளை கொன்னுட்டு அதாவது அந்த பொண்ணோட காதலை கொன்னுட்டு அங்கே இருக்கிற நகையில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு மலைக்கோட்டையில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் மீண்டும் அந்த கொள்ளை நடத்துறதுக்கு போகிறாங்க. அப்போ அதே போல் ஒரு காதல் ஜோடி அந்த இடத்துல தஞ்சம் அடைகிறாங்க. அவங்கள மறுபடியும் அதே மாதிரி பழி வாங்கினாங்களா இல்லையா, அவங்க அந்த கொள்ளை கும்பல்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தில் ஹீரோ ரொம்ப அப்பாவியாக வருவார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் ஓகே லெவல் இருந்துச்சு. மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டு படம் மாதிரி தான். அடல்ட்டு படம்னா காட்சிகள் அந்த மாதிரி இல்லைனாலும் வசனங்கள் அந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைகள் இந்த படத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு எழுதப்பட்ட படம் தான். ஒரே கோயில்லையே இந்த ஒரு பாதி படத்துக்கு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்துது. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கேரக்டர் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த படத்தை ஃபுல்லாகவே சீவிங் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சாங்ஸ் அப்படின்னு கிடையாது. கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு சாங் இருக்குது. அப்புறம் இந்த படம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அடங்கலாக இருக்கிறதுனால இந்த படத்தை பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. கடைசியில் வர அந்த ட்விஸ்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அந்த கடைசியாக அந்த அவ்வளோ பெரிய வில்லனை காமெடி ஆக்கி விட்டது இது ஏன்னு தெரில. இது கொஞ்சம் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே இருக்குது. நம்ம தந்தி ஒன்றில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் கூட நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ.